நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஏற்கனவே போட்ட வீடியோவில் அந்த நண்பர் சொல்லியிருந்த கட்சிகளில் மொத்தம் 4 கட்சிகள் இருந்துச்சு. அதில் 3 கட்சிகளை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். அந்த ஒரு கட்சி விடுபட்டுருச்சு, பேச்சுவாக்கில் நான் மறந்துட்டேன். அது என்ன கட்சி அப்படின்னாக்கா, நம்ம திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வாங்க, இவர்கள் போன்ற நபர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பாமக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் இதோடு சேர்த்து விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். நான் அந்த 3 கட்சிகளை பற்றி பேசியிருந்தேன். ஆனால் அந்த விடுதலை சிறுத்தைகளை பற்றி மட்டும் பேசாமல் விட்டுருந்தேன். அதனால தான் நம்ம திரும்ப இந்த வீடியோவை போட வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே ஒரு சிறந்த அரசியல்வாதி இன்றைக்கி தமிழகத்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா அது அவரை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, உள்ளூர் அரசியலிலிருந்து உலக அரசியல் வரைக்கும் மனப்பாடமாக வச்சுருக்கார். மற்ற யாருக்கிட்டையும் அப்படி மனப்பாடமாக இருக்குமா அப்படின்னாக்கா சொல்ல முடியாது. ஆனாலும் குறிப்பெடுத்துட்டு என்ன பேசணுமோ, எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை சரியாக பேசக்கூடிய நபர். எந்த நேரத்திலும் கோவப்பட்டு கொந்தளித்து பேசக்கூடிய நபராக இல்லாமல் தேவையான இடத்திற்கு தேவையான அளவு வார்த்தைகளை உயர்த்தியும் தாழ்த்தியும் அருமையாக பேசக்கூடிய ஒரு நபர். நல்ல அரசியலை கற்றுக்கொண்ட நபரும் கூட. ஆனால் அவரிடம் ஏன் நம் ஆட்சியை ஒப்படைக்க முடியாது, ஏன் நம்ம அவரை ரிஜெக்ட் செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னாக்க, இப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது சிறந்த தலைவர் அவர். மற்ற நபர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சிறந்த தலைவர். ஆனால் வர்க்க ரீதியாக பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த முதலாளித்துவ வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் அப்படிங்கிற அந்த வர்க்க ரீதியாக பார்க்கும் பொழுது அவருடைய அரசியல் முழுதுமாக முதலாளித்துவத்திற்கு சேவை செய்யக்கூடியதாக மாறிவிட்டது. காரணம் என்ன அப்படின்னாக்க, அவர் தனக்கு தேவையான அளவுக்கு தன்னுடைய அறிவை சிறந்த முறையில் உருவாக்கிக்கிட்டார். ஆனால் தனக்கு கீழ் உள்ள அணிகள் இருப்பாங்கள்ல, இப்போ மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, ஒன்றிய செயலாளர்கள் இருப்பாங்க, நகர செயலாளர்கள் இருப்பாங்க, அப்புறமா பகுதி செயலாளர்கள்னு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த பகுதி செயலாளர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், தன் இனத்தைச் சேர்ந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு தனக்கு இருக்கக்கூடிய அறிவை அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த நபர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வேலைகளை அவர் போதிய அளவுக்கு செய்யலை. இப்போ விசிகா மிகப்பெரிய ஒரு கட்சி. தமிழகத்தில் விசிகா இல்லாத மாவட்டமோ ஒன்றியமோ நகரமோ அல்லது கிராமமோ இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லா கிராமங்கள் வரைக்குமே அவருடைய கட்சி போயிருக்கு. ஆனால் அவருடைய அரசியல் போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா போகலை. அவருடைய பெயரும் புகழும் போயிருக்கே தவிர அவருடைய அரசியல் போகலை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, தனக்கு கீழுள்ள அணிகளை அரசியல் ரீதியாக வளர்த்தெடுப்பதில் அவர் தவறிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதுதான் முக்கியம். நம்ம மட்டும் அரசியலை கற்றுக்கொண்டு நாம் மட்டும் மேடைகளில் நல்லபடியாக சிறப்பாக பேசி கைத்தட்டல் வாங்குவது, விசிலடிக்க வைப்பது, இது மட்டுமே ஒரு அரசியல்வாதியினுடைய நோக்கமாக இருக்க முடியாது. தான் கற்றுக்கொண்ட அரசியலை தனக்கு கீழுள்ள அனைத்து அணிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை எல்லாத்துக்கும் பரவலாக கொண்டு போகணும். அப்படி கொண்டு போயிருந்தால் இன்னைக்கு விசிகா மூலமாக தமிழகத்தில் ஒரு புரட்சியவே நடத்த முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் உள்ள கட்சி அது, அந்த அளவுக்கு உறுப்பினர்களை கொண்ட கட்சி. ஆனால் அவருடைய உறுப்பினர்கள் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னாக்கா அப்படி இருக்கிறது இல்லை. அடிப்படை அரசியல் கூட அவர்களுக்கு இன்னும் தெரியலை, அவர்கள்ட்ட கொண்டு போகப்படலை. ரெண்டாவது, அவர் பேசும் பொழுது பெரியாரியம், அம்பேத்கரியம், கம்யூனிசம்
இது மூன்றையும் கலந்து பேசக்கூடியவர். ஆனால் இதில் எது சரி என்பதை அவரே இன்னும் முடிவெடுக்கல. அம்பேத்கரியமும் பெரியாரிசமும் வேறு, கம்யூனிசம் என்பது வேறு. கம்யூனிசம் என்பது முற்று முழுதாக உழைக்கும் மக்களை மட்டுமே நம்பி அவர்களிடத்தில் அரசியல் படுத்தி அவர்களை அரசியல் தலைவர்களாக உருவாக்கி அந்த அரசியல் தலைவர்கள் மூலமாக ஆட்சியை நிறுவுவது என்பதுதான் கம்யூனிசம். ஆனால் இவர் பெரியாரிசம் ப்ளஸ் அம்பேத்கரியம் என்பது சாதி ஒழிப்பை மட்டுமே மையப்படுத்தியது, சமூக மாற்றத்தை மையப்படுத்தியது அல்ல. இந்த சாதி ஒழிப்பு என்பதை பெரியார் இருந்த வரைக்கும் மிகச் சிறப்பாக செய்தார். எந்த ஒரு சமரசமும் யார் கூடயும் வச்சுக்கல, அடிச்சு நொறுக்குனார். எவனை பற்றியும் கவலைப்படலை, எவனுக்கும் மரியாதை கொடுக்கல. எல்லாத்துக்கும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு எவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்து தன்னுடைய சாதியை மற்றவர்கள் வெளியில் சொல்வதற்கு ஒரு கூச்சப்பட்ட ஒரு காலகட்டமாக பெரியாருடைய காலம் இருந்துச்சு. அதை யாராலும் மறுக்க முடியாது. அவர் செய்த சாதனை அது. அதன் பிறகு வந்த நபர்கள் அதை தொடர்ச்சியாக கொண்டு போனாங்களா அப்படின்னாக்க கொண்டு போகலை. அது திகாவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அல்லது திகாவில் இருந்து பிரிந்த பல திராவிட அமைப்புகள் இருக்கிறாங்க, அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே திமுகவை ஆதரித்து கொண்டு தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர பெரியாரை போன்று அந்த சுயமரியாதை கொள்கையை, சாதி ஒழிப்பை, தீண்டாமையை எதிர்த்து பலமான ஒரு போராட்டத்தை இவர்கள் நடத்துகிறார்களா, பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறார்களா அப்படின்னாக்கா இல்லை. அதில் நம்ம தலைவர் தோழர் திருமாவளவனும் அடங்கும். இன்னைக்கு அவரும் அந்த சிந்தனை கொண்ட நபர் தான், பெரியாரியம் அம்பேத்கரியம் இதை பேசக்கூடிய நபர் தான். ஆகையினால அவரும் அதற்குள்ள அடங்குறார். ஆனால் அதற்கு பதிலாக என்ன நடந்து போச்சு அப்படின்னாக்க, பெரியாரின் இறப்பிற்கு பின்னாடி சாதி கட்சிகள் என்பது பெருவாரியாக வளர்ந்து விட்டது. அவரவர் பாதுகாப்பிற்காக தனக்கென்று ஒரு சாதி, தனக்கென்று ஒரு சாதி சங்கம், தனக்கென்று ஒரு சாதி கட்சி என்கின்ற அடிப்படையில் அவரவர் வளர்ந்து வந்துட்டாங்க. இன்னொரு புறம் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது மக்கள் மத்தியில் முகம் காட்டி தன்னுடைய பிரச்சாரத்தை செய்ய முடியாத சூழலில் இருந்து மாறி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. இவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பயந்து இஸ்லாமியர்கள் தன்னுடைய மதத்தை சார்ந்த அனைத்து நபர்களையும் ஒருங்கிணைத்து தங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இப்போ அவர்கள் ஒரு புறம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொண்டு தங்களுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய சபைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் ஒரு புறம் தன்னை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பெரியார் என்ன நினைத்தாரோ, சாதியை ஒழிக்க வேண்டும், தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய பெரியார் வழியில் வந்த திமுக உள்ளிட்ட இதர கட்சிகள் அனைத்துமே என்னவாக மாறிவிட்டது அப்படின்னாக்க, சாதி கட்சிகளை வளர்க்கக்கூடியதாக மாறிவிட்டது. சாதி கட்சிகளோடு கூட்டணி வைத்துத்தான் தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் என்பது உருவாக்கப்பட்டு விட்டது. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலான முரண்பாடு, வெறுப்பு பிரச்சாரம் என்பது அதிகரித்து விட்டது. இப்போ இதற்கெல்லாம் யார் காரணம், யார் பொறுப்பு ஏற்பாங்க? இந்த வளர்ச்சி எப்படி நடந்துச்சு? பெரியார் இருக்க வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை அவர்களால் அடைய முடியவில்லையே. அதன் பின் ஏன் இப்படி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னாக்க, சுயநலம். ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் தான் ஒரு பெரிய நபர் என்பதை நிரூபித்து காட்டுவது. இப்போ சீமான் சொல்கிறாரு பாருங்க, என்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சு பாருங்க, நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார்ல. இது எப்படி வருது? அவருடைய சுயநலத்திலிருந்து தான் அது வருது. தான் என்ற அகந்தையிலிருந்து வருது. எனக்கு எல்லாம் தெரியும், எவனும் எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எவன் சொல்வதையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை
அப்படிங்கக்கூடிய அந்த அகந்தை என்பது அனைத்து கட்சி தலைவர்களுக்கு மத்தியிலும் வளர்ந்து விட்டது. ஆகையினால என்ன ஆகிப்போச்சு, அவரவர் தனித்தனியாக ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு, சாதி சங்கங்களை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் மொழி ரீதியான ஒரு பிரிவினையை நம்ம சீமான் கொண்டு வந்துட்டார். அதுக்கு முன்னாடி பல தமிழின தலைவர்கள் இருந்தாலும் கூட சீமான் வந்ததுக்கு பிறகு தான் இவன் தெலுங்கன், இவன் கன்னடன், இவன் மலையாளி அப்படிங்கிற அந்த புதிய பிரிவினையை தமிழகத்துக்குள்ளே உருவாக்கி விட்டதுக்கு முக்கியமான பங்களிப்பு யார் அப்படின்னாக்கா நம்ம அன்னை சீமான் அவர்களை தான் சொல்ல முடியும். அப்படிங்கிறப்ப இப்படி தொடர்ந்து பிரிவினைக்கு மேல் பிரிவினையாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தொடர்ந்து பிரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்தால் எப்படி ஒற்றுமை ஆகும்? எப்படி ஒற்றுமைப்படுத்துவது? யார் ஒற்றுமைப்படுத்துவது? எந்த கொள்கை ஒற்றுமைப்படுத்தும் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்யணும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கொள்கைகள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்தும் முதலாளித்துவ கொள்கைகளுக்கு, கட்டமைப்புகளுக்கு உட்பட்டதை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய இன்னொரு பகுதி இருக்கு. அது உலகத்தில் பல நாடுகளில் பல சாதனைகளை செய்த ஒரு சமூக கட்டமைப்பு. அது அந்த கட்டமைப்பை பற்றி யாரும் பேசுவதில்லை. முற்போக்காக நாங்கள் பேசுகிறோம், மக்களுக்காக சேனல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இந்த இன்னொரு பகுதி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை யூடியூப்பில் அதற்கான அனுமதி இல்லாமல் இருக்கலாம். நானுமே அதை பற்றி பேச ஆரம்பிக்கலை. இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் தான் அதை பற்றி பேசலான் இருக்கேன். அப்படி யூடியூப் அனுமதிக்காமல் மறுத்துச்சு அப்படின்னா வேறு வழியில் தான் நம்ம பேசி ஆகணும். ஆகையினால இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே மட்டும் இருந்துக்கிட்டு எந்த ஒரு வெற்றியும் நம்ம காண முடியாது. அது தோழர் திருமாவளவன் அவர்களுக்கும் பொருந்தும். அவர் செய்த தவறு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, என்னுடைய கண்ணோட்டத்தில் தனக்கு தெரிந்த அரசியலை மக்கள் மத்தியில் வீச்சாக கொண்டு போகலை. கிராமம் வரைக்கும், தன்னுடைய கட்சி கிளைகள் வரைக்கும் கொண்டு போகவில்லை என்பதைத்தான் நம்ம அவர் மீது குறையாக வைக்க முடியுமே தவிர வேறு எந்த குறையும் அவர் மீது சொல்ல முடியாது. ஆனால் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு கொள்கைக்குட்பட்டுத்தான் செயல்பட முடியும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த வகையில் தோழர் திருமா அவர்களுடைய கொள்கையும் முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடியதாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது இருக்கிறது. ஆனால் முதலாளிய எதிர்ப்பு என்பது இல்லை என்பதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் கையில் ஆட்சியை ஒப்படைத்தாலும் கூட கண்டிப்பாக இந்த முதலாளித்துவ கட்டமைப்புக்குட்பட்டு தான் அவரால் ஆட்சி நடத்த முடியும். அப்பொழுதும் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.